தொற்று நோய் பாதிப்பு தமிழ்நாட்டில் கட்டுக்குள் உள்ளதாகவும் பெரிய உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தேசிய கருத்தரங்கு மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மருந்தியல் துறையில் இன்றைய போக்குகள் எனும் தலைப்பிலான இந்த கருத்தரங்கினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த கருத்தரங்கில் 200க்கும் மேற்பட்ட மருந்தியல் ஆய்வு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மற்ற நாடுகளில் தமிழ்நாட்டின் மருத்துவ முறையை முன்னெடுக்க முனைந்துள்ளதாகவும் இந்திய மருந்துகளின் தேவை உலக அளவில் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். 2553 மருத்துவ காலி பணியிடங்களுக்கான ஆன்லைன் தேர்வு ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டங்களை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களில் எல்லாம் இப்போது தமிழ்நாட்டை நகலெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் இந்த நான் சொன்ன இந்த தொற்றா நோய்களுக்கான அறிகுறிகளை கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக மருந்துகளை தருகிற அந்த திட்டத்தை தொடங்கி தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தது. ஆக இந்த மக்களை தேடி மருத்துவத்திற்கு தரப்படுகிற மருந்துகள் அதன் மூலம் இன்றைக்கு தொற்றா நோய்களின் இறப்பு கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஐநா சபை இன்றைக்கு விருது தந்திருக்கிறது.